இது 2 நான் எடுத்துக்கிட்டேன். இது ஷாம்பு, இது ஒயிட்னிங் கிரீம். எதுக்குமா ஒயிட்னிங் கிரீம் உங்களுக்கு? நீங்க ஆல்ரெடி ஒயிட்டா தான் இருக்கீங்க. அப்பப்ப கருப்பா போயிரும். அதெல்லாம் வேண்டாம். ஒயிட்னிங் கிரீம்லாம் வேண்டாம். ஆல்ரெடி ஒயிட்டா தான் இருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. எனக்கு வந்து இந்த ரோஸ் ஸ்க்ரப் ஒன்னும் சீரம் ஒன்னும் எடுத்துக்கிறேன். இது எதுக்கு உனக்கு? இது வந்து இந்த கையில உள்ள கருப்பு, நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுனால அந்த கழுத்துல இருக்க கருப்பு அது எல்லாத்துக்குமே இந்த ஸ்க்ரப்பர் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குமா. ஆல்ரெடி நான் ஒரு ப்ராடக்ட் இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒயிட்னிங் கிரீமே நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 50 ப்ராடக்ட் மேல ஓன் மேனுஃபேக்சர் பண்றாங்க. 1 இயரா இந்த ப்ராடக்ட் எல்லாமே கஸ்டமர் வாங்கி குட் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இவங்களோட சேனல் என்னன்னு பாத்தீங்கன்னா சிட்டுவின் சிறகுகள்னு அந்த சேனல்ல போய் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து சேஃப்ரான் ஜெல்லு, கோயின் ஜெல்லு, ஆலோவேரா ஜெல்லு, ஹேர் க்ரோத் ஆயில், ஹேர் க்ரோத் ஹெர்பல் கண்டிஷனர், அப்புறம் க்ரோத் மாஸ்க், ஹேர் க்ரோத் மாஸ்க் வச்சிருக்காங்க. கேரட் மாய்ஸ்சரைசர் இருக்கு. எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து அவங்களோட வெப்சைட்ல போய் ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்து அந்த ப்ராடக்ட்டை பை பண்ணி யூஸ் பண்ணி பார்த்து அதோட ரிவ்யூஸை அவங்கள்ட்ட ஷேர்